ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு எப்படி பேஜ் பார்டர் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மலாக உங்களுக்கு பேஜ் பார்டர் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்ன நோட் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர் போடுறது, எப்படி வந்து அதோட பார்டரோட வித் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை வித்தை கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போனா வீடியோ போகிறேன்னா உங்களுக்கு அப்போலாம் நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்டர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்கள் A4 ஷீட்டை பொறுத்தளவுக்கு 4 சைடும் கோடு போடுவீங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் சைடு மட்டும் போடுவீங்க, லெஃப்ட் சைடு மட்டும் போடுவீங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மலாக பேஜ் பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேஜ் பார்டர் போட்டுக்கலாம். எதுக்கு இந்த பேஜ் பார்டர் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை அதாவது அந்த பேஜ்க்கு வந்து ஒரு பார்டர் போடும்போது ஒரு நீட் லுக் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேர்டில் என்ன டைப் பண்ணும்போதா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்டர் போட்டு நீங்கள் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட லுக் வைஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜ் பார்டர் எப்படி போடலாம் அப்படின்ட்டு இன்னும் நோட் கிளியராக பார்க்கலாம். பேஜ் பார்டர் போடுறதுக்கு எங்கே வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து டிசைன் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிசைன் டேப்பில் இங்கே பேஜ் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேஜ் பேக்ரவுண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பேஜ் பார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. A border draws focus and adds a stylish touch to your document. You can create a border using a variety of line styles, width and colors, or choose an odd border with a fun theme. ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட் தீமில் நீங்கள் வந்து பார்டர் போனால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் நார்மலாக எப்படி பார்டர் போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேஜ் பார்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ இருக்கும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். பார்டர்ஸ், பேஜ் பார்டர், ஷேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பேஜ் பார்டரை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நன் அப்படின்னு இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும். டிஃபால்ட்டாக நன் அப்படின்றத தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாக்ஸ், ரெண்டாவது ஷேடோ, தேர்ட் வந்து 3D, அப்புறம் கஸ்டம் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பார்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேரெக்டாக ஒரு லைன் இருக்கும், அப்புறம் டாட்டாக வச்சிருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைன் போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அப்படி நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன் வந்து பார்க்க முடியும். தெரியுதா உங்களுக்கு? டபுள் லைன் கொடுக்குறது, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து நிறைய கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் அது மட்டுமா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வித் சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த பார்டரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைலில் என்ன ஸ்டைலாக வேணாலும் இருக்கலாம். நார்மலாக ஒரு கோடாக வேணாலும் இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். அதோட வித்தை நீங்கள் என்ன பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபன் தீம் வச்சு நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதையும் சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரிவியூன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரிவியூ எப்படி இருக்கும், நீங்கள் இதை வந்து பாக்ஸில் வித் வந்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டைல் வந்து இதை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்புறம் மேபி இதை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிவியூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளை டூன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமா, இந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை எல்லா பேஜுக்கும் அப்ளை பண்ணணுமா ஃபர்ஸ்ட் பேஜை தவிர அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது என்னென்னா இந்த பேஜுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா பேஜ் பார்டர் வந்து நன்னில் தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம், டேரெக்டாக டிஃபால்ட்டாக நன்னில் தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இட். ஓகே, ஸோ அதுதான் என்னென்னா நன். அதோட ப்ரிவியூவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாக்ஸ் பார்டர். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் பாக்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆர்ட் செலக்ட் ஆகிருக்கு, இதில் நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே ப்ரிவியூ காமிக்குதா? ஸோ இந்த ப்ரிவியூவில் உள்ள மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாக்ஸ் பார்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ளை ஆகும். ஸோ இதுவும் என்னென்னா ஒரு நீட்டான ஒரு லுக் இருக்கும். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக பார்டரே இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்குது, அதே நம்ம பார்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது, ப்ரொஃபஷனல் லுக் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, இதுவே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்டரோட ஸ்டைல் எனக்கு வந்து ஒரு லைன் மட்டும் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த மாதிரி லைன் வேணாம், அதுக்கு வேறு நான் வேறு ஏதாவது டிசைன் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேஜ் பார்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிசைன் டேப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு குரூப்பில் நீங்கள் நிறைய ஸ்டைல் பார்க்க முடியும். ஓகேவா?
3 லைன் போட்ட மாதிரி இதெல்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னா ஓகேன்னு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு 3 லைன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேணும்னான்னு கொடுத்துக்கலாம். அந்த 3 லைனுக்கும் நீங்கள் வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பேஜ் பார்டரில் ஸோ ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ வந்து வித்தை மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஓகே. இது 2 1.5 இருக்குது ஓகே. 1.5 நான் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு அதோட வித் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் ஓகேவா. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட வித்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலும் வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸாக லைன் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்குது ஓகேவா. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேஜ் பார்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஜ் பார்டர் கொடுத்துட்டீங்க. எனக்கு இந்த பார்டர் வந்து எனக்கு எட்ஜில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வித் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி கம்மி பண்ணி கரெக்டாக எட்ஜுக்கு வந்து பார்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் பேஜ் பார்டருக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரிவியூக்கு கீழே அப்ளை டு ஒன்று இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்டர் அண்ட் ஷேடிங் ஆப்ஷன் ஒரு பாப்பப் விண்டோ வரும். இந்த பாப்பப் விண்டோவில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே 24 பாயிண்ட் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1 பாயிண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். டாப்பில் 1, பாட்டமில் 1, லெஃப்டில் 1 அண்ட் ரைட்டில் 1. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வித் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு பேஜ் பார்டர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதோட எட்ஜில் வந்துருக்கு ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. டிஃபால்ட்டாக 24 தான் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிக்சர் கொடுக்கணும், ஒரு இமோஜி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் டிசைன் அப்படின்ற டேப்பில் பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் பேஜ் பார்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. நீங்கள் நார்மலாக பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் 4 ஆப்ஷன் எதை கிளிக் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலான வேணுமோ இப்போ ஆப்பிள் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ இது மாதிரி நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பார்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னான ஒரு தீமில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பார்டரும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பிளுக்கு பதிலாக எனக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னாலும் இப்போ இங்கே ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஐஸ்கிரீம் ஒன்லி ஓகே. நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வச்சு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பார்டரும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த 4 சைடும் பார்டர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பேப்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா 2 சைடு மட்டும் போடுவீங்க. எனக்கு இப்படி 2 சைடு மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 இந்த 4 சைடு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆன் ஆகிருக்கும். இதை ஆஃப் பண்ணி உங்களுக்கு எந்த சைடெலாம் வேணுமோ அந்த சைடை மட்டும் வச்சுட்டு மித்த சைடு ஆஃப் பண்ணி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எனக்கு மேலே டாப் பார்டர் வேணும், எனக்கு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் பார்டர் மட்டும்தான் வேணும், எனக்கு பாட்டமும் வேண்டாம் ரைட்டும் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பார்டர் அப்படின்னா லெஃப்ட் பார்டர், உங்களுக்கு லெஃப்ட் வேணும் ஓகேவா. ஸோ அதனால் லெஃப்ட் அப்படி இருக்கட்டும். இது வந்து ரைட்டு. ஸோ நான் ரைட்டை வந்து எடுத்துடுறேன். ஸோ ரைட் எடுத்திங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் வந்து போயிருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பாட்டமில் வேண்டாம் ஆனால் எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்றதுனால நான் பாட்டம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2 சைடு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அகெயின் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு 24 பாயிண்ட்டே வச்சுக்கிறேன். எனக்கு 1 பாயிண்ட் வேணாம். ஸோ நான் 24 பாயிண்ட்டே வச்சுக்கிறேன் ஓகேவா. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தெரியும் 2 சைடு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எந்த சைடில் மட்டும் வேணுமோ அதையும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதே பாக்ஸ் பார்டர் கொடுத்துட்டு ஸோ இதில் ஆர்ட்டில் நன்னுன்னு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போ அகெயின் நான் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரைட் சைடையும் எடுத்துடுறேன், இந்த மாதிரி பாட்டமையும் எடுத்துடுறேன் ஓகேவா. இப்போ இங்கேயும் ஓகேன்னு கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி லைன்லேயுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 2 சைடு மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பார்டர் வந்திருக்கும்.
தெரியுதா? கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இதான் ரைட் சைடு. ஓகேவா? ரைட் சைடு உங்களுக்கு பார்டர் இருக்காது. பாட்டம் சைடு உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா பார்டர் இருக்காது. ஓகேவா? இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர் வந்து நீங்களாவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 24 பாயிண்ட் கீப் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பார்டர் கொடுத்துக்கோங்க. வித் மட்டும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஃப் பாயிண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட வேர்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பேஜ் பார்டரை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போதாக இருக்கட்டும், அதாவது எம்எஸ் வேர்டில் இந்த மாதிரி பேஜ் பார்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். I'll go and check it and I'll come back with that particular video. ஓகே. ஸோ நம்ம சேனலில் டேலியாக இருக்கட்டும், எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பிஐ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதை விட ரொம்ப முக்கியம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், டேக் கேர்.